ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். என்னத்தான் நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் பார்த்து சமைக்கிறத விட அம்மா கிட்ட கேட்டு சமைக்கிற அந்த சமையலோட ருசியே தனி ருசி தான். அப்படி ஒரு சமையல் தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பார். பட் இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு நைட் டின்னருக்கு ஓகே மாவாட்டி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலான்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பருப்போட நம்ம வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி போட்டு ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு ஒரு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம 2 ஸ்பூன், நான் காமிச்ச ஸ்பூனில் 2 ஸ்பூன் குருமிளகு, 2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு ஒரு 4 வெந்தயம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து அரைச்சி, அதோட தேங்காவையும் வறுத்து அரைச்சி அந்த சாம்பார் வைக்கணும். இது இட்லிக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் மாவு காலியாச்சுன்னா என்கிட்ட கேட்காதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது. நான் கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி எல்லாத்துக்கிட்டேயும் பாராட்டு வாங்கின சாம்பார் தான் இந்த சாம்பார். ஸோ அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை கொஞ்சமாக தான் நம்ம புளி ஊற வைக்கணும். ஸோ அது புளி தண்ணியோடு இது உப்பெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து வந்தோன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுடணும். அந்த சாம்பார் கொதிக்கும்போது ஒரே ஒரு துண்டு வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அன்னபூர்ணா சாம்பார்லாம் தூத்து போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.